கடினமாக உழைக்கணுமா வேண்டாமா அப்படின்னா கடினமாக உழைக்கணும். எதுக்காக தெரியுமா? எளிமையான வாழ்க்கைக்காக நம்ம கடினமாக உழைக்கணும். இன்றைக்கி ஆடம்பரமான வாழ்க்கை எதனால் கடினமான உழைப்பை நம்மளால் ஏற்றுக்க முடியல, நம்மளால் ஏன் சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நீ கடினமாக உழைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளால் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தொழிலில் கடினமாக உழைக்கிறாங்களே 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் தொழிலில் கடினமாக உழைக்கிறாங்கள்ல, இந்த உழைப்பு எங்கே இருக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுல நம்ம அதில் இருக்கணும். ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு அதில் கடினமாக உழைக்கணும். நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து உடற்பயிற்சி பண்ணுறது, விளையாடுறது, ஆடுறது, இப்படி இந்த மாதிரி நல்லா தூங்குறது, அது மாதிரி உணவு சமைப்பது, நமக்கான உணவை நாமே சமைப்பது, அதை உற்பத்தி செய்வது, நம்ம உடம்பை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது, இதில் வந்து நாம் ஒரு கடினமாக உழைக்கணும். அந்த உழைப்பை தான் இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி இதில் இப்படி உழைக்கிறதுனால நமக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த உழைப்பை தூக்கி தொழிலில் போட்டாங்க. தொழிலில் உனக்கு பணம் கிடைக்கும், நீ உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுல உடற்பயிற்சி செய்கிறதுனாலையும் நடைப்பயிற்சி செய்கிறதுனாலையும் நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை தேடி தேடி நேரத்தை செலவழிப்பதாலேயும் உனக்கு என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன பணமாக வரப்போகுது, அதனால் அந்த உழைப்பை அப்படியே தூக்கி நீ வந்து தொழிலில் போட்டு நீ வந்து பணத்தை சம்பாதி அப்படிங்கும்போது ஓகே, அப்போ நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் என்ன பண்ணுறான், தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்காக இவன் கடினமாக உழைக்கிற இயல்பு தான், அதான் இயற்கையானது. தனது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், அது யோகாசனம் பண்ணணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், பாடுறதெல்லாம் நல்லது அப்படின்னு நினச்சி தான் அதெல்லாம் செய்யணும். குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, தூங்குறது, உணவை சமைப்பது, தூய்மையாக வைத்துக்கொள்வது, வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்வது, இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் இதை பண்ணியாகணும். இதில் நீ கடினமாக உழைக்கணும். மனிதர்கள் பிற உயிரினங்களைப் போல் நம்மெல்லாம் மனம் எனும் நோயாளிகள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அதனால் நாம் வந்து நம்ம உடம்பை வந்து பிற உயிரினங்கள் வந்து பல்லு துலக்காது, குளிக்காது, சுத்தம் பண்ணாது, தன்னைத்தானே குளிச்சிக்காது, இப்படி எதையுமே பண்ணாது. அவைகளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். அவைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், திறந்த வழியில் படுத்து தூங்கும், மழையிலையும் வெயிலையும். ஆனால் நம்மளால் அது முடியாது. நாம் வந்து திறந்த வழியிலலாம் படுத்து தூங்க முடியாது, டக்குன்னு நோய் வந்துடும். இப்படியெல்லாம் இருக்கும்போது மனிதர்கள் வந்து தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்காக கடினமாக உழைக்கணும். எப்படி தெரியுமா? பணத்தை சம்பாதிப்பதற்காக இல்லை, அந்த சம்பாதிக்கப்பட்ட பணத்தை வைத்து டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்காக இல்லை. நமது உணவை நாமளே சமைக்கணும். வெந்நீர் குடிக்க வேண்டியிருக்கு, நாம் அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டியிருக்கு வாரத்துக்கு ஒரு முறை. அது மட்டும் கிடையாது, தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜாயிண்ட்டுகளில் நம்ம எண்ணெய் தேய்க்கணும். ஏதாவது ஒரு எண்ணெய் தேய்க்கலாம். ஜாயிண்ட்டுகளில் ஏதாவது ஒரு வேப்பெண்ணெய் தடவலாம். வேப்பெண்ணெய் இந்த ஜாயிண்ட்டுகளில் நம்ம தடவணும். இது வந்து ஒரு அடிப்படை பல்லு துலக்கிறது மாதிரி தான். இந்த எலும்புகளுக்காக நாம் செய்கிறது. கடைசியில் மூட்டு வலி வந்த பிறகு தான், ஐயோ மூட்டு வலி வந்துருச்சே, இப்போ நான் ஜாயிண்டில் வந்து வைத்தியர் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவை சொல்கிறாரு, ஆனால் மற்றவங்களாம் அதெல்லாம் தடவாமல் இருக்காங்களே, சரி எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த கூடுதல் சுமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. நோய் வந்ததோ வரலையோ, மூட்டு வலி வந்ததோ இல்லையோ, இடுப்பு வலி வந்ததோ இல்லையோ, கழுத்து வலி வருதோ இல்லையோ, முதுகு வலிலாம் வருதோ இல்லையோ, இந்த ஜாயிண்டுகளில் நீங்கள் எண்ணெயை தடவுறது சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போதே பண்ணணும். அப்போ மனிதர்கள் பாருங்கள் எவ்வளோ கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு பாருங்கள். தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் நேரடியாகவே அந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதையே வேலையாக வைக்க வேண்டும். அதற்காகவே கடினமாக உழைக்க வேண்டும். விளையாடுறது, ஆடுறது எல்லாத்துக்கும் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதில் விளையாண்டா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கம் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. இப்படி மனிதர்கள் பல்லு துலக்கணும், 2 வாட்டி குளிக்கணும். ஒரு நாயோ ஆடோ மாடோ தினசரி குளிக்கிறது கிடையாது, ஆனால் நாம் குளிக்க வேண்டியிருக்கு. வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும், நாம் இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கணும், விவசாயம் பண்ண வேண்டியது இருக்குது. பிற உயிரினங்கள் விவசாயமே பண்ணுறதில்ல. அப்போ நாம் உணவை உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு, பாதுகாக்க வேண்டியிருக்கு, இப்படி பேச வேண்டியது இருக்குது, பிறரோடு பேச வேண்டியிருக்கு, பிறர் பேசுவதை கேட்க வேண்டியது இருக்கிறது. இப்படி கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு உறவு முறையை பேண வேண்டியிருக்கு, சகித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. உறவுகளை சகித்து கொள்ள வேண்டும், உதவி செய்ய வேண்டும், பிறரிடமிருந்து உதவியை கேட்க வேண்டும். இப்படி மனிதனுடைய வாழ்க்கை கடினமானது. இப்படித்தான் மனிதர்கள் கடினமாக வாழ வேண்டும். இதே என்ன பண்ணிட்டான், பணத்தை கண்டுபிடிச்ச உடனே பெண்கள் என்ன பண்ணிட்டான், நான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நான் பார்க்குறேன், நீ பணத்தை சம்பாதி, நான் உனக்கு தேவையான உணவை சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு, அடிமைத்தன ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பணத்தை சம்பாதிப்பதில் தனது கடின உழைப்பை, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான அந்த கடின உழைப்பை பணத்தை சம்பாதிப்பதற்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டில் உள்ள அடிமை வேலைகளை செய்கிறதுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போட ஆரம்பிச்சது நமக்கு நோய் வந்தது. இன்றைக்கி மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னால், தான் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இன்றைக்கி எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் கடினமாக உழைக்கிறான். அந்த உழைப்பு அத்தனையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்காக இவர்கள் செய்யக்கூடிய உழைப்பு. ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்காக ஆரோக்கியத்திற்கு சொந்தமான உழைப்பு அது அத்தனையும். இன்றைக்கி பார்த்தா அந்த உழைப்பு எல்லாமே ஆரோக்கியத்துக்கு எதிராக இருக்குது. தொழிலில் போய்
தொழிலே ஒரு 3 மணி நேரம் தான் செய்யணும். அதற்கேற்றாற் போல் தொழிலை எளிமையாக மாற்ற வேண்டும். கடினமான உழைப்பு தேவைப்படுகிற, நீண்ட நேர உழைப்பு தேவைப்படுகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடாது. காய்கறி, பழங்கள் இதற்கு நமக்கு குறைவான நேர உழைப்பே போதுமானது. அந்த இதை தான் நம்ம வந்து அந்த விவசாயத்தை தான் நம்ம பண்ணணும். இப்படி குறைவான நேரத்தை மிச்சப்படுத்தணும். அதே மாதிரி வந்து விவசாய நிலம் தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. விவசாய நிலத்தில் காவல் கிடப்பாங்க. இன்றைக்கி கூட மலை அடிவாரங்களில் விவசாய நிலத்தில் காவல் கிடக்கிறாங்க. ஊர்காடுகளில் கூட இப்போ பசுமையான ஊர்காடுகள்லாம் பார்த்திங்கன்னா பன்னி வந்துடும். அப்போ அதற்கு எதிராக வந்து மலை அடிவார காடுகளில் என்ன பண்ணுறாங்க, குரங்குகளோட தொல்லை தாங்க முடியல, பன்றிகளோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி காவல் கிடக்கிறாங்க. அது மாதிரிலாம் நேரம் வீணடிக்கப்படுது. அப்போ அவைகளை நம்ம வந்து பிற உயிரினங்களை இந்த பூமி நமக்கானது, மனிதர்களுக்கானது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு இடையூறாக இருக்கிற பிற உயிரினங்களை நாம் இல்லாமல் செய்வது தான் நல்லது. நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம், அது விவசாய நிலத்தில் உழைச்சி அது வந்து பன்றி வந்து கிண்டி போட்டு போயிடும். ஒரு வாழைக்கன்று வைக்க முடியாது, பன்றி வந்து நோண்டி போட்டு இழுத்து போட்டு போயிடும். இதனால் நமக்கு வறுமை ஏற்படும், உணவு பஞ்சம் ஏற்படும். நம்ம வந்து பிற உயிரினங்களை பார்த்து பரிதாபப்பட்டோம் அப்படின்னா நாம் வாழ முடியாது. அதனால் வந்து நாம் வந்து வாழ முடியாது, மனிதர்களால் சிரமப்பட வேண்டியிருக்கும், உணவு பஞ்சம் ஏற்படும், நம்பிக்கை இல்லாமல் போயிடும். என்ன நம்பிக்கையில் நீ அப்புறம் விவசாயம் பண்ணுவ? நீ வந்து பன்றிகள் இது மாதிரிலாம் நீ பரிதாபப்பட்டனா என்ன நம்பிக்கையில் நீ வந்து விவசாயம் பண்ண முடியும்? இப்போ அரசாங்கமே சொல்லிடுச்சு, பன்றிகளை நீங்கள் மலையடிவாரங்களில் இருக்கிற அந்த விவசாயிகள் பன்றிகளை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே சொல்லிடுச்சு. அந்தளவுக்கு பன்றிகளோட இடையூறு அதிகம். ஒரு எலியை வந்து நம்ம வந்து கொல்றாங்கல்ல, ஏன்? அது விவசாயம் பண்ண விட மாட்டேங்குது, அதனால தான் எலியை கொல்றாங்க. எலியை வந்து மருந்து வச்சு கொல்றாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் வந்து ரொம்ப போராட வேண்டியிருக்கு. அதனால் பிற உயிரினங்கள் பரிதாபப்படாமல் அந்த அளவுக்கு மனித உழைப்பை, நேரத்தை மிச்சப்படுத்தி அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணும், உனக்கு எந்தவித தொந்தரவுமே இல்லைப்பா, உன் விவசாய நிலத்தில் எதுவுமே வராது, எந்த பிற உயிரினங்களோட படையெடுப்பு, பன்றிகளோட தொல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா உனக்கு நேரம் மிச்சம். 3 மணி நேரம் விவசாயம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நீ உன் மனைவியோட, குழந்தைகளோட நேரம் செலவழிக்கலாம், ஆடலாம், பாடலாம், விளையாடலாம், இந்த மாதிரி பண்ணலாம், நண்பர்களோடு சுற்றலாம், ஜாலியாக இருக்கலாம். அதை விட்டுப்பட்டு நம்ம வந்து பிற உயிரினங்கள் மீது பரிதாபப்படும் போது அவைகளால் ஏற்படுகிற இடையூறுகளால் நாம் நிறைய நேரத்தை நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வீணடிப்போம். இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது கடினமானது. ஆரோக்கியமாக வாழ்வதற்காக இவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது, நேரடியாக உழைக்க வேண்டியிருக்கு. அப்படிதான், அதான் மனிதனுடைய இயல்பு. பணம் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டார்களோ அப்பொழுதுதான் இவருடைய உழைப்பு தொழில் மீது திரும்பியது, பணத்தை சம்பாதிப்பதில் திரும்பியது. உடம்பை பார்த்துக்கிறதுல இவங்களுக்கு அக்கறை இல்லாமல் போச்சு. உடனே நாம் நினைக்கிறோம், இப்படிப்பட்டவர்கள் தான் மனிதர்களா, உடம்பு மேலே இவங்களுக்கு அக்கறையே கிடையாது போலுக்க. அப்படி கிடையாது. இந்த தொழிலில் கூட பணத்தை சம்பாதிக்கிறது கூட தன் மேல உள்ள அக்கறை தானே. தொழிலில் கூட பணத்தை ஏன் அவ்வளோ கஷ்டப்படுது, அது தன் வாழ்க்கை மீது உள்ள அக்கறை தான். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அக்கறையினால் அவங்க பண்ணாலும் அதுவே அவங்களுக்கு எதிராக மாறுது. அப்போது உடம்பு மேலே நமக்கு அக்கறை அப்படின்னா நேரடியாக நமது உழைப்பை உடம்புக்காக செலவிடணும், உடம்பை கவனிக்கணும். அதுதான் நம்முடைய வேலையை. நம்மலாம் மனமெனும் நோயாளிகள். ஒரு நோயாளிக்கு தனது உடலை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அது ஆரோக்கியமாக நோயாளிங்கிறதுனால தான் ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம உடம்பு பார்த்துக்கணும். நம்ம வந்து நோயாளிகள். நம்ம வந்து எப்படி நமக்கு டக்குன்னு ஒரு சளி பிடிச்சிக்கும், அதனால் வெந்நீர் குடிக்க வேண்டியிருக்கு, அடிக்கடி வெந்நீரில் குளிக்க வேண்டியிருக்கு, அடிக்கடி எண்ணெய்களை வந்து இந்த ஜாயிண்ட்டுகள்லாம் எண்ணெய்கள் தடவணும். கழுத்து ஜாயிண்ட்டு, இந்த இடம் அப்புறம் கால் மூட்டு, இந்த மாதிரியான இடங்களில் சின்ன வயசுலேருந்து ஒரு எண்ணெய் குளியல், வாரந்தோறும் எண்ணெய் குளியல், அதுபோல் வேப்பெண்ணெயை தட வேண்டியிருக்கு. இப்படி வேப்பெண்ணெயை வந்து நீங்கள் மூட்டுகளில் தடவி அப்புறமா வந்து ஒரு வெந்நீரில் குளிக்க வேண்டிய, மிதமான வெந்நீர், பொறுக்க முடிகிற வெந்நீரில் குளிக்கணும். அந்த மாதிரி வெந்நீர் குடிக்கணும். சமைத்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு வெந்நீர் சாப்பிட வேண்டும். வெந்நீர் எப்பொழுது சாப்பிட வேண்டும்னா, சமைச்ச உணவு சாப்பிட்டியா அப்போ உடனே வெந்நீர் குடி, அப்போ தான் அது பச்சை தண்ணி குடிக்காத சளி பிடிக்கும். இப்படியே மனிதர்கள் வாழ்வதற்காக போராட வேண்டியிருக்கு. பிற உயிரினங்களைப் போல அல்ல. நாம் எளிமையாக வாழ்வதற்காக, ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நேரடியாக நம்ம உடம்பை கவனிச்சிக்க வேண்டியது இருக்குது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம சோம்பேறித்தனமாக இருந்துடக்கூடாது, எளிமையாக வாழ்வதில் சோம்பேறித்தனமாக இருந்துடக்கூடாது. பணத்தை சம்பாதிப்பதில் எப்படி கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த கடின உழைப்பை நிறுத்திவிட்டு, குறைந்த பணம் போதுமானது, 8 மணி நேரம் உழைச்சா போதும் பணத்திற்காக, மீதி நேரம் சனி நேரம்லாம் வீட்டில் இருக்கீங்க, மீதி நேரம் வீட்டுக்கு வந்துடுறீங்க, இது எல்லாமே உங்கள் உடம்பை கவனிப்பதற்காக நீங்கள் செலவிடுவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமாக நினைத்து கொள்ள வேண்டும்.